நீட் எக்ஸாம்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ற டெஸ்ட்ல அதிக மதிப்பெண் எடுக்கணுமா? சார் சின்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு டெஸ்ட்டுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அது என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன பிராக்டிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் சின்ன சின்ன அதாவது அ நீங்க எழுதுற ஒரு டெஸ்ட்லுமே வந்து போஸ்ட் எக்ஸாம் அனலைசிஸ் பண்ணணும். செல்ஃப் அனலைசிஸ் தான் அது. வேற ஒண்ணுமே இல்ல. போஸ்ட் எக்ஸாம் அனலைசிஸ். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எந்த இடத்துல தவறு நடந்தது அப்படின்ட்டு எழுத பழகிக்கங்க. ஒரு மிஸ்டேக் நோட் போட்டு எழுத பழகணும். ஒரு தடவை நீங்க பண்ற தவறுகள எந்த இடத்துல தவறு அந்த கொஸ்டின எழுதி மிஸ்டேக்ஸ் நோட்ட போட்டு அந்த மிஸ்டேக்க நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது அந்த மிஸ்டேக் நோட்ட ஃபர்ஸ்ட் ஒரு தடவ பார்த்துட்டு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா, திரும்ப அதே மிஸ்டேக் வராது. சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ். அத நீங்க ஃபாலோ பண்ணணும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்ச கேள்வி கூட தவறு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கவனக்குறைவு. இந்த கவனக்குறைவு இல்லாம எழுதணும்னா, நீங்க என்ன வேலைகள் பண்றீங்க? நம்ம எதுக்காக பண்றோம்ன்ற விஷயங்கள புரிஞ்சு, அத தெரிஞ்சு, அந்த முக்கியமா எந்த கேள்வி எழுதுறோம், அந்த கேள்வியோட கான்செப்ட்ட புரிஞ்சு நீங்க எழுதினா போதும். தெரிஞ்ச கேள்வியே தவறு வருவதற்கு கான்செப்ட் தெரியாம இருக்கலாம். அதனாலயுமே தவறு வரும். 2வது சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ். இந்த கவன குறைபாடு வரும்போது தான் அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்படும். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, நீங்க கவனமா எழுதணும். அந்த கவன குறைபாடு இருந்ததுனாவே மிஸ்டேக்ஸ் வரும். அதனால இத நீங்க அவாய்ட் பண்ணணும். மெயினானது. அடுத்தது என்ன? மிக முக்கியமானது டைம் மேனேஜ்மென்ட். இந்த டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்றது எக்ஸாம் எந்த நேரத்தில நடக்குதோ, அதே நேரத்தில உங்களுடைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட் வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். 2வது எக்ஸாம் எழுதுற டைம்ன்றது உங்களுக்கு நீட் எக்ஸாம் எந்த டைம்ல நடக்குது? 2 டூ 5:30 அதே டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண பழகிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா, இன்னுமே உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் சேவ் ஆகும். இந்த டைம் மேனேஜ்மென்ட்ல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பயாலஜிய பொறுத்தவரைக்கும் ஓரளவு நமக்கு ஈஸியா இருக்குன்றதுனால, அத 50லருந்து 60 நிமிஷத்துக்குள்ள நீங்க அத முடிச்சிருங்க. 2வது எந்த ஒரு கேள்விக்கும் 1 நிமிஷத்துக்கு மேல டைம் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு மேல டைம் எடுத்தா அந்த கேள்வி விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு நீங்க போகணும். இந்த பிராக்டிஸ ரெகுலரா பண்ணுங்க. ஒரு டெஸ்ட்லயுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் நீங்க பார்க்க முடியும். தேங்க் யூ.